உங்களுக்கே வணக்கம் உங்களுக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா நம்ம கிராஃப்ட் வேர்ல்ட் தான் விளையாட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட் விளைய வச்சோம்ல, எங்கடா அது காணோம், எங்கே காணுமா போயிடுச்சுங்க வீட். சரி ஓகே, வீட்டை நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம், எங்கடா காணாமோ போயிடுச்சு. இந்த வீட்டை கலெக்ட் பண்ண ஐயோ. ஓகே, இப்போ எங்கேயாவது போட்டிருப்பேன், ஒழுங்காக தேட மாட்டேன். ஓகே, அதில் தான் நான் ப்ரெட்டும் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஏன் இவ்வளோ டார்ச் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம இன்றைக்கி மைனிங் போக போகிறோம். உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ நான் ஒரு சுகர் கேன் எனக்கு கிடச்சிச்சு. அங்கே போய் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது அதில் இந்த சுகர் கேன்ஸ் அப்புறம் சுகர்லாம் நான் மேக் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு கேரட்டும் கிடச்சிச்சு. நான் எதுக்கு விடுறது, அதான் அப்படியே ஓகே, நம்மக்கிட்ட இருக்க எல்லா சாப்பாடையுமே நம்ம கொண்டு போகணும், எல்லாம் எசென்ஷியல். ஸோ தேவையில்லாத பொருள்லாம் நான் போட்டுட்டு தேவை இருக்க பொருள்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் பெயிண்டிங் நான் வச்சுருக்கேன். இதை எங்கே வைக்கிறது தான் தெரில, இங்கே வச்சு பார்ப்போமா. கரெக்டாக இருக்குது. ஓகே, பெயிண்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் தான் நான் கொண்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த சிக்கனை வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு சாப்பாடு பத்தலைன்னா இதை அப்படியே அடித்து கொண்டுட்டு நெக்ஸ்ட் வேலை. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 இது அப்புறம் 5 அப்படி இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாடு ஆடு அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் போய் கொண்டுட்டு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போவே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஒரு கோழி, இங்கே ஒரு பிக்கு, சூப்பர் சகுனம். ஸோ பாதி வழியிலே நம்மளுக்கு நைட் ஆகிட்டுருக்கு. அதனாலே நான் இப்போ போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு இப்போ நம்ம ரீலோட் பண்ணணும். இருங்க, இந்த சிக்கனை நம்ம அப்படியே சமைச்சிடலாம். எனக்கு ஒரு சிக்கன் தான் இப்போ கிடச்சிச்சு, அதுதான் ஒரு பிரச்சனை. அப்புறம் நம்ம நடுவில் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணும். ஸோ ஒரு வுட்டு, ஓகே, இந்த வுட்டை வச்சு நம்ம அதை சமைச்சிக்கலான்னு நினைக்கிறேன். கீழே போடுறேன். இப்போ இது சமைச்சு கொடுத்துரும். நம்மளுக்கு பாதி வழியிலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கேன் பாருங்களேன், சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. எறாத ஓகே, கச்சிச்சு. ஒரு அயன் ஸ்வாடு, ஒரு அயன், அது இது எல்லாத்தையும் நான் உருவாக்கிட்டுருக்கேன் இப்போ. ஸோ நான் இப்போ தேவையில்லாத பொருள்லாம் உள்ளே போட வேண்டியதான். உள்ள இப்போ நம்மளுக்கு தேவையான லைட்டெல்லாம் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஓகே, பெட்டு எசென்ஷியலுக்கு ஒரு பெட், ஓகே பெட்டு. அப்போ ஓகே, இப்போ அதோ பாருங்களேன், ஒரு 3 வீட் இருக்கா இங்கே. அதுதான் அந்த ப்ரெட்டு உருவாக்குனனால கொஞ்சம் போயிடுச்சு. அது ஒரு கேரட்டு எசென்ஷியல் தான் எல்லாமே. இப்போ நம்மளுக்கு 3 ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மெயினானதே பிக்காக்ஸ் தான். நிறையா பிக்காக்ஸ் எடுத்துப்போம், எல்லா பிக்காக்ஸும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ எல்லாம் முக்கியங்க நம்மளுக்கு. ஸோ பத்தாமல் போயிடுச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக தேவையில்லாமல் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் எடுத்துப்போம். 5 சாண்டு எல்லாம் நம்மளுக்கு ஐயோ நம்மளுக்கு எல்லாமே இப்போ தேவையில்லாமல் தான் இருக்குது. ஓகே, இப்போ 15 இது இருக்குது நம்மளுக்கு. இதுவே போதும். தூங்குடா இவன் தூங்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் காலையில் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட லாஸ்ட்டு பார்ட்டில் என்கிட்ட 11 அயன் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி 15னா, நான் கண்டுபிடிக்க போனேன்ல, இப்போ கண்டுபிடிக்க போகும்போதே எனக்கு ஆரம்பமே அயனில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் சரி இந்த கேவ் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டேன். ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் செட்டப் பண்ணிட்டேன். சரி தூங்குடா, அப்பாடி எப்படியோ தூங்கிட்டா. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு போகிறோம். இப்போ அப்படியே நம்ம போயிடலாம். ஐயோ ஜாம்பி, ஆரம்பமே ஜாம்பியா? விட்டுருங்கடா, நீ விட்டுருங்கடா. இவங்க வேண்டாம், என்னை யூஸ் பண்ண வைக்காத. சாவடா இவன் ஒருத்தன். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இந்த கேவ் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கேயும் இல்லை. இப்போ நான் இப்போ ஸ்விம்மிங் பண்ணி போகிறேன். நம்மளுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். செத்து போயிட்டோம்னா நம்ம தூங்கிட்டோம், நம்ம ஸ்பான் ஆயிடுவோம். ஆனால் நம்ம பொருள்லாம் அப்படியே இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ நம்ம அப்படியே போகலாம். இப்போ இங்கே தான் எங்கேயோ பார்த்தேனே, அதோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.
இதோ இங்கே தாங்க ஆரம்பமே வந்து எனக்கு அயனில் அமைஞ்சிச்சு. டார்ச் வைடா எங்க அயனுங்க சூப்பரில். கே ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சு தோண்டிடலாம். ஷோபா கே பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஐயோ இன்னும் அயன் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அயன்லாம் தோண்டிகிட்ருக்கேன் நான். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க பாருங்களேன். ஐயோ எத்தனை அயன் அள்ளி அள்ளி தராங்களே, நல்ல மனசுக்காரங்களாக இருப்பாங்க போலே. இனிமேல் கிராஃப்ட் ஒர்க் தான் விளையாடணும். தோன்றா ஐயோ தோண்ட வந்துட்டே இருக்குங்க. சூப்பருங்க. இந்த கேவை நான் முன்னாடியே பார்த்துக்கணும். மை ஃபால்ட். கே அவ்வளோதான் அயனு. ஆனால் பரவாயில்லைங்க, நல்ல பசங்க நிறைய அயனை கொடுத்து விட்டாங்க. ஜாம்பி ஓகே நம்ம இப்படி போவோம். அந்த வழியை மறந்துட்டேன்னா நான் செத்தேன். இப்போ என்னடா விழுந்துச்சு? ஓகே யாரும் வராத போது நம்மளுக்கு நல்லது தான். ஐயோ ஓகே இது ஒரு முட்டை சந்து. பரவாயில்ல நம்மளுக்கு அயன் கொடுத்துட்டாங்கல்ல, அது வரைக்கும் இவங்க நல்ல பசங்கன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அப்படியே போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். சரி இந்த சைட் போகலாம். கோலுங்க சரி கோல் எதுக்கு அப்புறம் கடைசியில் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். எதுவும் முட்டு சந்து என்னங்க எல்லாம் முட்டு சந்தாக இருக்கே. சரி ஓகே இப்போ நம்ம இன்னும் எந்த சைடில் போகல. இந்த சைடில் யாராவது இருக்கீங்களா? பேய் படத்தில் கேட்குற மாதிரி கேட்குறேன் நான். இப்போ யாராவது இருக்கீங்களா? எங்க தண்ணிங்க தண்ணி எங்கே போதுங்க? அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி இல்லை. வாட்ஸ் தட்? இருங்க வெயிட் பண்ணுங்க. ஏங்க நான் விழுந்துட்டேங்க தெரியாம. நீங்களே பாருங்களேன், நான் லக்கியாக இங்கே வந்து விழுந்திருக்கேன். என்கிட்ட அதுக்கிட்ட வர அளவுக்கு இல்லை. டே ஜாம்பி பயல்களாக இருக்கீங்களாடா? ஏங்க இப்போ மட்டும் எப்படி இருக்கும்? எனக்கு டைமண்ட் கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு இன்னும் ஆழமாக போகணும். என் பேராசையே பேராசை தான். ஓகே ஆனால் நம்மளுக்கு அயன் கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். கீழே போகலாமா வேணாமா? ஓகே விழுவில் நான் அதை கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகே ஓகே அப்படியே நல்ல பையனாக நம்ம அப்படியே போகலாம். நம்மளுக்கு இன்னும் ஹெல்த் இல்லை. ஜாம்பி தெரியுறா உங்களுக்கு? யார் அது? நோ வராதிங்க. அங்கேயே அவன் முக்கிட்டு இருக்கா. மேலே போயிடலாமா? இருங்க அவனை கொண்டுட்டு போகலாம். வாடா. ஐயோ எனக்கு பசிக்குதுங்க, அப்படியே சாப்பிட்ருவோம். வாடா பார்ப்போம் என்கிட்ட. நான் கிட்டேயே வரேன். இங்கே என்னமோ போதுங்க அங்கே. வாட்ஸ் தட்? என்னமோ இருக்குங்க. வாடா முடிஞ்சா பார்ப்போம். என்ன அது? சரி நான் மேலே போயிடுறேன்ப்பா. எப்பாடி அதுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா இது போயிடும் போல். ஷிஷோ ஸோ நம்ம எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது. ஓகே கீழே போவோம். லாவா லாவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டைமண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உள்ளே போயிட்டா நம்மளால் எப்படி பேட்டா உள்ளே போயிட்டா எப்படி வெளியே வர முடியும்? ஆஹா கிடைச்சிடுச்சு. அயனுங்க அங்கேயோ இங்கேயோ இங்கே சூப்பர். அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போவோம். நம்மளுக்கு எல்லாம் லக் அடிக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? அது கீழே அப்படியே தோண்டிகிட்டே போகலாம் போலே. ஓகே எர்ரா மைண்ட் பண்ணுறாத. ஸோ இங்கேயும் அயன் இருக்காங்க. யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு யாரும் இல்லை. நல்லது. அயனே வச்சு தோன்றேன் நான் எப்படி. ஸோ நீங்கள் பார்க்குறாங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்காண்டி நான் வந்து எவ்வளோ அயன் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். வீட்டுக்கு போய் சூப்பராக வந்து வச்சு செய்யலாங்க. நம்ம இவங்க நல்லா நம்மளுக்கு தராங்க. நல்ல பசங்க. இவங்க இன்னும் அயன் இருக்குங்க அங்கே. போகலாம். எனக்கு இந்த ஜாம்பிஸ் பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுவும் உங்கள் கிட்ட வேறு வருவாங்க. எப்படி? ஓகே அப்படியே போகலாம். மேலே போகுது. வர வழியை மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? சரி ஓகே. எங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன் அயனை. நம்மளுக்கு அயன் வேட்டை தான் இன்னைக்கு.
சூப்பராக அயன் கிடைக்குது நம்மளுக்கு. எஸ். ஏன்டா என் நல்ல வாழ்க்கையில் ஏன்டா இப்படி மண் அள்ளி போடுறீங்க? எப்படி உங்களெல்லாம் மறப்பேன்? ஸோ நம்ம வந்து நல்ல வேலை இந்த கேவை நான் கண்டுபிடிச்சேங்க. நிறைய அயன் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நான் அயனை பற்றி இப்போ எனக்கு கவலையே இல்லை. நிறையா ஆர்மர்லாம் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். என்னடா கீழே? ஸோ நம்மக்கிட்ட டார்ச்சு கம்மியாக இருக்குது. எங்கே போகிறோன்னே தெரில. வாட்ஸ் திஸ் மேன்? என்னடா அது? ஓகே, இது என்னன்னு எனக்கு தெரில. சரி, மைண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இது நிறையா கிடைக்குது? உன்னை தானே மைண்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இது என்னது? என்னது வித்தியாசமாக என்னமோ பேர் சொல்லுதுங்க. பயமாக இருக்குங்க. என்னங்க இது? இதனால நம்மளுக்கு பாய்சன் பிடிச்சி செத்து போயிட்டோன்னா என்ன பண்ணுறது? சரி, எதுமோ ஒரு பிளாக் மாதிரி தான் காட்டுது. நம்பி போவோம். டே கிராஃப்ட் ஒர்க்காரங்களா, ஏதாவது சகுனம் பண்ணி விட்டிங்கன்னு தெரிஞ்சிச்சு நானே சாப்பிடிச்சிருவேன். ஓகே ஓகே, இந்நேரம் நம்ம உலகத்தில் நைட் ஆயிருக்கும். லாவா ஏங்க அந்த சைட்லேருந்து பார்த்தோம்ல அதே தாங்க. ஓகே, இப்போ வந்து வேணாம். ஓகே, இப்போ வந்து போகலாம். அப்படியே லாவா பக்கம் நம்ம வந்து போக மாட்டோம். ஸோ கைஸ், நம்மளுக்கு மறுபடியும் அயன் கிடச்சிச்சு வர வழியில் தான். ஓகே, அயன் வா நல்லா கொட்டிக்கா. ஐயோ, இதை எதுக்கு நான் மைண்ட் பண்ணுறேன்? வா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுங்க. இவங்க நிறையா தராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க தராங்க. ஏய், ஓகே, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டல. ஓகே, இப்போ அப்படியே எந்த வழியிலேருந்து வந்தேனே மறட்டேன். இப்படி தான் வந்தேன். ஐயோ லாவா. ஓகே, இப்படி தான் எப்படியோ வந்தேனே. இப்படி தான் வந்தேன். ஓகே ஓகே, நம்ம அப்படியே மேலே குச்சி போயிடலாம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கே பயமாக இருக்குங்க இந்த. ஐயோ, நான் ஏன் இதை வச்சு பண்ணுறேன்? ஓகே, நம்மளால் இப்படி போகணுன்னா ஓகே ஃபிசிக்ஸு அது இது. இப்போ நல்ல அறிவான மூளையை யூஸ் பண்ணி எப்படி மேலே போகிறதுன்னு நான் வந்து பார்த்துட்டேன். எப்படி மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு இதை தோண்டு. ஓகே, அப்படியே குச்சி இதை தோண்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதை தோண்டு. இந்த மாதிரி நம்ம தோண்டி மேலே போகிறோம். எனக்கு பயமாக இருக்குங்க. எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்மளுக்கு வழி தெரியல அப்படின்னா சுத்தமாக அவ்வளோதானா என்னடான்னு கேட்டிங்கன்னா மாட்டோங்க. ஆனால் எனக்கு அங்கே வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஓகே, இங்கேருந்தே நம்ம மைண்ட் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது. ஸோ அதனால் நான் இருக்கிற எல்லா பிளாக்கையும் வச்சுட்டு போகிறேன். மேலே ஏறேன். இதுக்கு தான் வந்து நான் நிறைய பிளாக் வந்து அப்போ கலெக்ட் ஏங்க வாட் இஸ் தட்? வெயிட் பண்ணுங்க. அது என்னது? ஏங்க அயனுங்க. என் கண்ணில் நல்ல வேலை மாட்டிச்சு. அப்படியே கலெக்ட் பண்ணிடணும். ஓகே, அவ்வளோதான் அயனு. எங்க பேட்டுங்க என்னை வந்து பயமுறுத்துதுங்க. நான் கூட என்னமோ பேய் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேய்னா ரொம்ப பயம்னு உங்களுக்கு நைட் ஆகுது. ஓ நோ, மேலே ஏறிட்டேனா? கனெக்ட் பண்ணுறேன். இப்படி தான் வந்தேன் இல்லை, இப்படி தான் வந்தேன். நல்ல வேலை நம்மளுக்கு நிறைய அயன் கிடச்சிருக்கு. இப்படி வந்தனால நம்ம இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். நம்பி போவோம். எனக்கு எங்கே தெரியும்? போய் மாட்டிட்டோன்னா நம்ம செத்தோங்க. வந்த வழியும் தெரியாது. நான் இது வரைக்கும் மைனிங்கும் போனதில்லை. இப்படி தான் வந்தேன். ஓகே, இப்போ வந்து நைட் ஆகுது. ஸோ அதனால் என்கிட்ட பெட்டு கொண்டு வந்தல, அப்படியே தூங்கிடுவோம். நான் வந்து பெட்டை கொண்டு வந்திருந்தேன். ஸோ அப்படியே தூங்கிட்டு அப்படியே மேலே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? தோன்றது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் மறுபடியும் மைனிங் வரலாம். ஓகே, இப்போ எங்கடா டர்ட்டு? 60 டர்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நம்ம அந்த டர்ட்டை எடுத்துகிட்டு, ஐயோ டர்ட்டே தேவை இல்லையா? நான் தான் தேவையில்லாமல் அவ்வளோ டர்ட்டை வந்து மைனிங் பண்ணியிருந்தேன். விச் வே? எங்கள் வீடு காணுங்க. ஓ நோ நோ, என் வீடு பார்த்துட்டேன். என் வீடை பார்த்துட்டேன். இப்போ தான் எனக்கு உயிரே வருது. தேவையில்லாமல் எல்லாத்தையும். ஓகே, வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய அயன் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இந்த அயனில் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம அப்படியே சேகரிக்க போகிறோம். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னா,
அப்படி தான் நம்ம வந்து இந்த கேவுக்கும் வந்து போயிருந்து மைனிங் பண்ணியிருப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாமா? இன்னும் இதுலேயும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். நம்ம மைனிங் போயிருந்தோம், இதுலேயும் வந்து நம்ம மைனிங் போயிருந்தோம். ஆனால் அவ்வளோ தூரம் போகல, ஏன்னா நம்ம மறந்துடுவோம். அதனால அந்த பயத்தில் நம்ம வந்து போகல. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே போக வேணாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மைனிங் பண்ணதா, நம்ம எதுவும் விற்று வைக்கல. அதில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு? அயன். எஸ். ஓகே, வாங்க அப்படியே வெளியே போயிடலாம். ஓ, வாட்ஸ் தேட்? ஓகே, நான் அப்படியே இங்கே வெளியே போயிடுறேன். நீங்கள் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆடு ஃபார்மிங் பண்ணலாமான்னு நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஆடு ஃபார்மிங் வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் இது பண்ணலாம், நம்மளுக்கு ஸ்டேக் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து என் அயன்லாம் இங்கே இப்போ அயன் ஸ்வாட் சாரி, இதை வந்து எங்கே வைக்கணும்னா ஓகே, இதை வந்து நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க 38 அயனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். சூப்பரில், எனக்கே புல்லரிக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு சுத்தமாக. ஓகே, இப்போ விட்டு தேவையா? ஏங்க ஃபஸ்ட்டு இது என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ஒன்றுமே புரியல. இதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு வெயிட் பண்ணுங்கள். கிராஃப்டிங் டேபிளில் போய் பார்ப்போம் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு. வாட்ஸ் திஸ்? இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே, பண்ணுவோம். ஓகே, வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட 2 பிளாக் ஆஃப் இது இருக்குது. இது அப்புறமா நம்ம வீடை டெக்கரேட் பண்ணும்போது நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தேவையில்லாத விஷயம்லாம் உள்ளே போ. இப்போ நம்மளுக்கு உட்டு வேணுங்க. ஸோ வந்து நான் எங்கேயோ இது பண்ணி வச்சுருந்தேனே. ஓகே, நம்ம அப்படியே உட்டுங்கிறேன். நிறையா வேணும். இப்போ 38 கிட்ட நம்மளுக்கு இப்போ வேணும் உட்ஸு. ஓகே, நான் உட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சமாக வந்து உட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறவங்க நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அது ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ வந்து வீட் வளர்ந்துருச்சோ? ஆமாங்க, வளர்ந்துருச்சு. பார்த்தா தெரில. ஓகே, வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கிற உட்டெல்லாம் வந்து நம்ம ஓகே இன்னும் உருவாக்கு. ஓகே, எவ்வளோ வந்திருக்கு உட்டு? 32 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வைக்கலாம் நம்மக்கிட்ட. ஐயோ, மறுபடியும் போய் பண்ணிட்டு வரட்டுமா? சரி, ஓகே, அது ஆகட்டும். நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் நைட் ஆனால் வந்து ரொம்ப இருட்டாயிருது. ஸோ அதனால வந்து நான் இப்போ லைட்டை இங்கே 2 வச்சு இங்கே பெயிண்டிங் வச்சிட்டேன். ஸோ அதனால் போதும். இதை 2 மட்டும் இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து அயன் நம்மளுக்கு அயன் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இங்கே இங்கே கோல் கூட வைக்கலாங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்கிற 10 சீடு இருக்கே, இந்த 10 சீடு எடுத்துகிட்டு நான் போகிறேன். எங்கே போக போகிறேன்னா நம்ம இன்னொரு ஃபார்மிங் பண்ணலாமா? அதாவது என்ன சொல்கிறது, இப்போ வந்து வெறுக்காயாக்கு இது எறாது. ஐயோ, சீடாயிடுச்சே. இது வந்து வீட்டுங்க, இது வந்து வீட்டு. அதை தோன்ற அப்படின்னு சொல்லிட்டு இதை தோண்டிட்டேன் தெரியாமல் பை மிஸ்டேக். ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து வீட்டு கிடச்சிருச்சு. இந்த இது எறா மறுபடியும் போட்டு விட்றேன். ஏங்க, அது வளர்ந்துருச்சா என்ன? பார்க்க வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. கடவுளே, ஷோப்பா, பார்க்க வளர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னு எடுத்தேன். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வளர்ந்துடும். ஸோ வந்து நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆடு ஃபார்மிங் கவ் ஃபார்மிங் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கவ் ஃபார்மிங் பண்ணுனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால நான் வந்து கேட்குறேன் உங்ககிட்ட. ஃபில் பண்ணுறா. ஐயோ, நீ ஏன்டா இங்கே வர? வம்பு துங்குக்கு நான் வந்தேனா? இல்லை, கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய ஃபென்சிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வீட்டு அதிகமானோடனே நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சீட்ஸ் அடிக்கப்படுத்தலாமா? ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா வந்து தேவை. ஃபீடு ஸோ நிறையா குட்டி பிறக்கட்டும். அப்படி பிறந்தாதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும்.
நிறைய முட்டை கிடைக்கும். நம்ம இருங்க வெயிட் பண்ணுங்கள், நம்மளால் கேக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாளாக கேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த கேக் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா 3 பக்கெட் ஆஃப் மில்க் வேணும். அது நம்ம கவு கிட்ட தான் கிடைக்கும். ஒரு முட்டை, 2 சுகர், அப்புறம் 3 வீட்டு. ஓகே, பம்கின். சரி இருங்க, நான் வந்து பம்கின் வந்து பார்த்தேங்க இங்கே. ஓகே, இப்போ கோல் இதுக்கு என்னடா இது குக்டு ரேபிட்டா? ரேபிட்டே இங்கே இல்லைடா, எங்கேடா போய் வர சொல்கிறீங்க? டிஎன்டி. இதுக்கு ரெட் சாண்ட், கன் பவுடர், ப்ரெட்டுக்கு. ஓகே ஓகே, இதுக்கு ஒரு பம்கின்னு, சுகர். ஓகே, பம்கின் பை. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க, நம்மளுக்கு வந்து பம்கின் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன சொல்லி போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க. என்னன்னு சொல்லி ஏமாற்றினாங்கன்னா, நம்ம பம்கின் கண்டுபிடிச்சோம், ஆனால் வந்து எப்படி நம்ம செமையாக ஏமாற்றிட்டாங்க. இப்போ வந்து இந்த சில டைம்ஸ் இப்படி தான் ஆகும் இங்கே. ஓகே, இப்போ வந்து நான் போய் மறுபடியும் பம்கின் வேட்டைக்கு போகலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க, பம்கின் வேட்டைக்கு போகலாமா? ஸோ நிறையா கேமை சொல்லுவாங்க இந்த மாதிரி வளர்க்குறது இதெல்லாம் வந்து சுத்தம் வேஸ்ட்டுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹேபிட்டுன்னு தான் நான் சொல்வேன் இந்த கேமில் பொறுத்த வரைக்கும். எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நம்மளுக்கு அயன் தான் கொட்டி கிடச்சிச்சு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேட் லக் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதுவுமே பார்க்கலையே, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டுருக்கோம். ஆக்சுவலி குதிரா பாதி ஹார்ட் தான் போயிருக்கு. இப்போ வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து கோல்டுலாம் கிடைக்கும், உங்களுக்கு கோல்டு டைமண்ட்லாம் கிடைக்கும். இது கிராஃப்ட்வெல்னால நம்மளுக்கு கோல்டு கிடைக்குமா டைமண்ட் கிடைக்குமாலாம் தெரியாது. ஒரு செகண்ட் நான் வந்து வித்தியாசமாக ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அது வந்து நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா டைமண்டுன்னு நினச்சி பேராசைப்பட்டேன். ஆனால் அது கடைசியில் சொல்லிவிட்டாங்க, டே இது கோல்டாக இல்லைடா, டைமண்டும் இல்லைடா, இது சும்மா நாங்கள் வச்சுருக்கோண்டா அப்படின்னு வித்தியாசமாக என்னமோ கொடுத்துப்புட்டாங்க. ஸோ மறுபடியும் நம்ம எப்போயாவது நான் ஒரு வித்தியாசமான ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம மைனிங் போகலாம். நான் வந்து என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த ஜாம்பிஸ்லாம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். பட் ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரே ஒரு ஜாம்பி தான் வந்து வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மேலே இருப்போம், வருவான். செத்துட்டான். இப்போ நைட் ஆற மாதிரி தான் இருக்குது. எங்க அது வந்து க்ரோவன் ஆயிடுச்சுங்க. ஷோ, நான் வேறு தேவையில்லாமல் உடச்சி விட்டேனே. இப்போ டக்குன்னு உடச்சிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அதை சீக்கிரம்டா, ஜாம்பிஸ்லாம் வரப்போகுதுடா. எங்கடா அது? உடச்சிட்ருக்கேன் பாருங்களேன். ஓகே, உள்ளே போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஆயிட்டுருக்கு 29 ஆயிடுச்சு. ஏங்க இன்னும் 12 இருக்குங்க. சூப்பர். அயன் 29 அயன். நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோம். ஓகே, இன்னும் நான் 59 எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஓகே, இது வேண்டாம். ஸோ நம்ம வந்து பிளாக் ஆஃப் அயன் பண்ணால் அயன் கோலம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது. பட் நம்மளுக்கு பம்கின் கிடைக்காதே, அதான் ஒரு இது மாதிரி நம்ம 11 பண்ணலாம், 8 பண்ணலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னடா பண்ணுறது, எனக்கு குழப்பமாக இருக்கேங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு ஆர்மர் வேணால் பண்ணலாம். ஓகே, ஐயோ நாங்கள் குறையுது. சரி இருங்க வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் எல்லா ஆர்மரையும் உருவாக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்களேன் நான் எவ்வளோ கிளாஸியாக இருக்கேன். சூப்பரில். ஓகே, இப்போ வந்து நைட் ஆகிட்டுருக்கு. ஏங்க அந்த ஆர்மர் பாருங்களேன், இன்னும் என்ன தேவைங்க என்கிட்ட? எல்லா ஆர்மர்லையும் முடிச்சிட்டேனே. பாருங்களேன், எனக்கு ஆர்மருக்கான பட்டன் வந்து கிடச்சிருச்சு. சரி இருங்க, இதை எடுப்போம். ஏறாது. ஓகே, இப்போ இல்லை வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, அயன் கிடச்சிருச்சு. லெட்ஸ் கோ. எல்லா அயனும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. சூப்பரில். இப்போ வந்து 29 அயன் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது டோட்டலாக. என்னங்க இன்னொரு அயன்லாம் காணோம். அவ்வளோதான் வருமா? ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என் கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.